கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களையும் எண்ணி முடிய அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் போல அல்ல, இந்த நாள் முதல் உங்களுடைய பாதைகளை ஒரு மாற்றங்களையும் ஒரு மாறுதலை ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்தபடி உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதையிலையும் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அந்த பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்றுகிற, நீங்கள் நினைக்காத வேளையில் ஒரு சொப்பனம் வருகிறது போல உங்களுடைய பாதைகள் நாள் முதல் மாறப்போகிறது. நீ எந்த பாதை கடந்து வந்து கொண்டிருக்கலாம், சில பேர் இடுக்கமான பாதையில் வந்து கொண்டிருக்கலாம், இல்லை விசாலமான பாதையில் வந்து கொண்டிருக்கலாம், இல்லை நார்மலான ஒரு பாதை வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் பாதையை திருப்புகிறாரு. நீங்கள் படிக்கிற படிப்பிலிருந்து ஒரு திருப்பம், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு திருப்பம், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஒரு திருப்பம் ஆண்டவரை தேவன் தருகிற ஒரு தேவனாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறாரு. உங்களோட வருமானத்தில் ஒரு திருப்பம், உங்களுடைய சிந்தனையில் ஒரு திருப்பம், ஒரு மூளையில் உள்ள அறிவில் ஒரு திருப்பம், ஒரு படிப்பில் ஒரு திருப்பம், எல்லா காரியங்களில் ஒரு திருப்பத்தை, சாதாரண திருப்பம் அல்ல, ஒரு மகிமையான ஒரு திருப்பத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க இனி எங்கள் வாழ்க்கையில் திரும்ப போகிறது, இப்படியே தான் போய்கொண்டு இருக்க வேண்டும். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஆண்டு தருகிறாரு. நிச்சயமாகவே நீங்கள் நினைக்காத வேளையில் ஒரு சூப்பர் வரது மாதிரி தான் உங்கள் திருப்பம் இருக்கிறது. தடைகள் உடைகிறதோ, நீங்கள் போகிற பாதையில் பயங்கரமான தடை இருந்து கொண்டிருக்கலாம், அந்த தடைகள்லாம் இன்றைக்கு உடைகிறது. கற்பம் தரிக்க முடியாத இருக்க தடை இருக்கலாம், அதுக்கு இன்றைக்கு உடைந்து விழுகிறது. உங்கள் வாழ்க்கையில் வேலை கிடைக்காதபடி தடை இருக்கலாம், அது இன்றைக்கு உடைந்து விழுகிறது. திருமணம் நடக்க முடியாதபடி பல தடைகள் இருந்து கொண்டிருக்கலாம், எல்லா தடை ஆண்டவர் அது இந்த கால வேளையில் உடைத்து செங்கடல் எப்படி ரெண்டாக பிளந்ததோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டு இந்த கால வேளையில் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவனாக வெளிப்பட போகிறாரு. நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகொள்கிறதுக்கும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்யும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கான காரியங்களை ஒரு ஷலபர திலபர திலேமே ரூபா ரட்லேமர திலாபோ ஒரு ஷலபரது தடைகள்லாம் உடைகிறது. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் பலத்த ஒரு தடை இருந்தது, அந்த தடையை ஆண்டவர் உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறாரு. கானான் தேசத்தில் அவர்கள் போக வேண்டிய இருந்ததுனால பல தடைகள் இருந்தது, எல்லா தடைகளை ஆண்டு உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சில வேளை தண்ணி இல்லாதபடி தடைப்பட்டிருக்கலாம். அங்கே பாருங்க, ஆகார் வனாந்தரத்தில் அழிந்து திரிகிறாங்க, அங்கே ஆண்டவர் அவருக்கு தண்ணி நீர் ஊற்றை காண்பிக்கிறாரு. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு நீர் ஊற்றை ஆண்டு இன்றைக்கு காண்பிக்கிறாரு. ஒரு நீர் ஊற்றை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு ஒரு நீர் ஊற்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு காண்பிக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து அதிசயப்பட போறீங்க, ஆச்சரியப்பட போறீங்க, அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்கிறார்.